வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவையற்றதா மரண தண்டனை என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 26 பேர் துவங்கி கடைசியாக 3 பேர் தூக்கு தண்டனைக்கு உள்ளாகி ஜனாதிபதியால் கருணை மனுவை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் வழக்கு சென்று உச்சநீதிமன்றத்தில் கருணை மனு நிராகரிக்கப்படுவதற்கான கருணை மனு மீதான முடிவெடுப்பதற்கான காரணம் நீண்ட தாமதம் என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு மீண்டும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவன் தலைமையில் ஒரு பெஞ்சிலும் நீதிபதி சிங்வி தலைமையில் இன்னொரு பெஞ்சிலுமாக 2 பெஞ்சுகளில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னவாக இருக்கப் போகிறது என்பது பற்றி விவாதிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு வழக்குகளில் மட்டுமல்லாமல் பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த நிலையில்தான் இன்று உங்கள் தந்தி டிவி உயிர் வழி என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டது. அந்த ஆவணப்படம் மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் மன்றம் என்ற மக்களுடைய இயக்கத்துடைய அந்த படைப்பு. அதில் பிரதானமாக மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பேரறிவாளன் என்கிற நபருடைய தனிப்பட்ட வாழ்வை படம் பிடித்து காட்டுவதாக, அவருடைய சிறை வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய முந்தைய வாழ்க்கை படம் பிடித்து காட்டுவதாக அந்த ஆவணப்படம் இருந்தது. ஆவணப்படத்தின் முடிவில் ஒரு மிக முக்கிய திருப்பமாக ராஜீவ் கொலை வழக்கில் இந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த, குறிப்பாக பேரறிவாளன் உள்ளிட்டவர்கள் பதிவு செய்த ஓய்வு பெற்ற IPS அதிகாரி, CBI முன்னாள் அதிகாரி திரு தியாகராஜன் அவர்கள் பேரறிவாளன் சொன்னதை உள்ளதை உள்ளபடியே நான் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறார். அது இந்த வழக்கில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒருவேளை மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது என்று பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கின்றன. இந்த நிலையில் மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மரண தண்டனை இந்தியாவிற்கு தேவையற்றதா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். இந்தியாவில் குற்றவியல் சட்டப்படி கொடூர குற்றம் புரிந்ததாக நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவில் சமீப காலமாக மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. மனித உரிமை அமைப்புகள், VR கிருஷ்ணய்யர் போன்ற நீதிமான்கள் மரண தண்டனைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கின்றனர். ஐநா சபையில் மரண தண்டனைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டது ஒரு தீர்மானம். இதில் மரண தண்டனை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை 111 நாடுகள் எடுத்தன. இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட 41 நாடுகள் மரண தண்டனை அவசியம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தன. 34 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. சமூகத்தை அச்சுறுத்தும் கொடூர குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அவசியம். மரண தண்டனை இல்லை என்றானால் அச்சம் விலகி கொடூர குற்றங்கள் அதிகமாகும். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நலவாழ்வு, சமூக அமைதி கருதி மரண தண்டனை வழங்குவது தவிர்க்க இயலாது என்பது ஒரு வாதம். பழிக்கு பழி தீர்வாகாது. மரண தண்டனை என்பது காட்டு மிராண்டி கால நடவடிக்கை. இறைவன் தந்த உயிரை மனிதனோ அரசோ பறிக்க கூடாது. ஆயுள் தண்டனை இருக்க மரண தண்டனை எதற்கு? புத்தர், மாவீரர், காந்தி பிறந்த தேசத்தில் மனிதநேயம் தலை தோங்க வேண்டுமெனில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மனித உரிமை ஆர்வலர்களின் பார்வை. சுதந்திர இந்தியாவில் இதுவரை 52 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது அரசு தரப்பு தகவல். இப்போதும் கூட இந்தியாவில் 480 பேர் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி உள்ளனர். ஆனால் இவர்களில் ஒரு சிலரே மிக முக்கியத்துவம் கொண்டு கவனம் பெறுகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொலையில் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய அமைப்புகள் பலமாக குரல் எழுப்பி வருகின்றன. இந்த வழக்கை தண்டனை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தகைய தீர்ப்பு கிடைக்கப் போகிறது, அது அவருடைய மாற்றத்தில் எத்தகைய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறது என்பது முக்கியமான கேள்வியா இருக்கிறது. இந்த நிலையில் தேவையற்றதா மரண தண்டனை, என தேவையா மரண தண்டனை கேட்காமல் ஏன் தேவையற்றதா மரண தண்டனை கேட்டோம் முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் மரண தண்டனை அமலில் இருக்கிறது. இனிமேல் தேவையா என்று கேட்பது அர்த்தமில்லை, தேவையற்றதா நீக்கப்பட வேண்டுமா என்பதுதான் கேள்வியா இருக்கிறது. இது பற்றிய இன்றைய ஆயுதெழுத்து விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு இளங்கோவன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதோடு மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் CBI அமைப்புடைய முன்னாள் ஓய்வு பெற்ற இயக்குநர் திரு ராகவன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல சீமான் தந்தி ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் 4 பேர்த்தையும் ஒரு கருத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் மரண தண்டனை நீக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனை வேண்டாம்னு நம்ம சொல்லல. எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா மரணம் தண்டனை இல்லை, அது முடிவு. தண்டனை என்பது
ஒருவன் தான் செய்த குற்றத்திற்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. நீங்க மரணம் என்பது அது முடிவு, அது தண்டனையாகாது. அதனாலதான் நம்ம மரணம் எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனையா இருக்கக்கூடாது என்று கேட்கிறோம். இப்ப நான் ஒரு கொலை செய்யறேன், அந்த கொலைக்கு தண்டனை மரணம் என்றால், அப்ப நான் ஒரு கொலை செய்வது சட்டப்படி குற்றம், சட்டம் ஒரு கொலை செய்யும், அது சட்டப்படி சரியா என்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்ப கொலைக்கு தண்டனை ஒரு கொலையா? ஒரு சிறிய குற்றம் நீங்க செய்றீங்க, ஒரு போக்குவரத்து விதியை மீறீங்க, உங்கள்ட்ட ஒரு அபராத தொகையை வசூலிக்கிறாங்க காவல்துறையினர். அப்படியானால் அந்த அபராத தொகை வசூலிக்கும் போது காவல்துறை சட்டப்படி என்னிடம் திருடுகிறது சொல்லுவீங்களா? இல்ல, அப்படி இல்லை. நீங்க இந்த ஒரு குற்றத்துக்கு தண்டனையே வேண்டாம் என்று சொல்றதையும், நீங்க மரணம் தண்டனையா இருக்கணும்ங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த நாட்டில் நாம் பெரிதும் மதிக்கிற தேசப்பிதா காந்தி அவர்கள் சிறைச்சாலை என்பது குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனை தானே ஒழிய அது கொலைக்களம் அல்ல என்று சொல்றாரு. நீங்க அதாவது ஒரு அரசோ அல்லது தனி மனிதனோ ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லைங்கிறார். இறைவன் தந்த உயிரை பறிக்க எவருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறார். அப்ப காந்தியின் தேசம் இந்த மகாத்மா காந்தியினுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்குதா என்கிறதா? இப்ப கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகம் குருடாயும் என்கிறார். இப்ப கொலைக்கு கொலைனா உலகமே சுடுகாடா தான் மாறி நிற்கும். அப்ப இந்த அறிவார்ந்த சமூகத்துல, இந்த நாகரிகமான உலகத்துல இன்னும் நம்ம இந்த மரணத்தை தண்டனையா வச்சிருக்கணுமா அப்படிங்கறதா? இப்ப 111 நாடுகள் நீங்க பாக்குறீங்க இந்த மரண தண்டனையை கைவிட்டு இருக்குது. இதுல வெறும் 41 நாடுகள்ல முதலா இந்த மரண தண்டனைக்கு எதிராக முடிவெடுத்திருக்க வேண்டிய தேசமே எமது இந்திய தேசம் தான். ஏன்னா ஆயுதமேந்தி போராடி விடுதலை பெற்ற நாடுகளுக்கு இடையிலே அறவழியில் அகிம்சை முறையில் போராடி உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியினுடைய தேசம், உயிர்களை கொல்வது பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி, புல் பூண்டுகளை கொலை செய்வது கூட, எறும்பை கொலை செய்வது கூட பாவம் என்று போதித்த மகாவீரரின் மண் மரணத்தை தண்டனையா வச்சிருக்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? நான் திரு இளங்கோவன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ராஜீவ் கொலை வழக்கு, பேரிடர்வாளனுடைய வழக்கு, இது நம்ம பிறகு பார்ப்போம். ஒரு அடிப்படையில திரு சீமான் சொல்வது போல மரணம் என்பது முடிவே தவிர தண்டனை அல்ல. திருந்துவதற்கான வாய்ப்போ மீள்பார்வையோ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை முடிக்கக்கூடியதாக, வழக்கை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை முடிக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. எனவே மரண தண்டனை அகற்றப்பட வேண்டும். 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மரண தண்டனை கிடையாது. இந்தியா மட்டும் இப்படி ஒரு புண்ணியம் பூமின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்தியா மட்டும் ஏன் வச்சிட்டு இருக்கு கேட்கிறேன். முதலில் அருமை சகோதரர் சீமான் அவர்கள் சொல்லியதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். மரண தண்டனை கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அறவே கூடாது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வரப்பு மேட்டில் பங்காளிகளுக்குள் சண்டை வந்து விடுகிறது. ஒருத்தர் மண்வெட்டியில் போட்டுக் கொள்கின்றார்கள். ஒருத்தர் உயிர் விட்டு விட்டார். அல்லது நண்பர்கள் இருவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தகராறு ஒருவரை ஒருவர் கொன்று விடுகின்றார்கள். அல்லது நானும் சீமானும் பேசிக் கொண்டிருக்கும் போது சீமான் அவர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்னை கொன்று விட்டார் என்று வையுங்கள். அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு ஸ்பாட்டிலே ஒரு பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பொங்கி வந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த செயல்கள் அமையும். ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற கொலைகளுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை என்பது தந்துதான் ஆக வேண்டும். இப்போது ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள், அதிலே தூக்கு தண்டனை பெற்றவர்கள் 4 பேர். அந்த 4 பேரிலே ஒருவர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. மீதி 3 பேர் இருக்கின்றார்கள். அந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று வரும்போது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திட்டமிட்டு பல மாதங்களாக, பல நாட்களாக, பல மணி நேரம் ஒத்திகை பார்த்து இதை எப்படி கொள்வது என்பதை திட்டமிட்டு ராஜீவ் கூட்டம் வருவதற்கு முன்பு அங்கே நடந்த விபி சிங் கூட்டத்திற்கு சென்று அங்கே ஒத்திகை பார்த்துவிட்டு இதுபோல ஒரு பிளான்டு கிரைம். இட்ஸ் நாட் a spontaneous ஒரு வெறுப்பில், ஒரு கோபத்தில் ஒரு திட்டமிட்டதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய கூற்றுப்படி இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கூற்றுப்படியே 4 பேருக்கு மரண தண்டனை எதிர் செய்யப்பட்டது. அதுல ஒருவருக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டது, நளினி என்பவர் பெண் என்பதற்காக. அப்படிங்கும்போது ஏன் மற்றவர்களும் குறைச்சிடக்கூடாது? அப்படி இல்லன்னா நளினிக்கு ஆயுள் தண்டனை குறைச்சது நீங்க சட்டவிரோதம் சொல்ல போறீங்களா? முதல்ல 26 பேருக்கு உயர்நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு உச்சநீதிமன்ற முறையீட்டுல தான் அது 19 பேருக்கு விடுதலையாகி மீதி பேருக்கு அது ஆயுள் தண்டனையும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி என்ன, 4 பேருக்கு உச்சநீதிமன்றமே உறுதி செய்தது. உச்சநீதிமன்றம் யாருக்கு, முருகனுக்கு நளினி சாந்தனுக்கு சொன்ன அதே உச்சநீதிமன்றம் தான் நளினியும் சேர்த்து வச்சிருந்தது. பிறகு அது ஜனாதிபதியுடைய கருணைக்கு பிறகு ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டது. ஒருவருக்கு மாற்றப்படும் போது ஏன் அதே வழக்கில் தொடர்புடைய மற்ற மாற்றிருக்க கூடாது? நளினிக்கு ஏன் தூக்கு தண்டனை
ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது என்பதை என்னை பொறுத்தவரைக்கும் நளினிக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். என்னுடைய கருத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் நளினி ஆகட்டும் அல்லது முருகன் ஆகட்டும் அல்லது சாந்தான் ஆகட்டும் அல்லது பேரறிவாளன் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் நேரடியாக ரஜினியை மன்னிக்க வேண்டும், ராகுல் அவர்களுடைய மன்னிக்க வேண்டும், ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையில் சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். நடந்த இடத்திலே இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். முருகனும் நளினியும் அங்கே இருந்திருக்கின்றார்கள். அது போட்டோவிலே பதிவாகி இன்றைக்கு வரலாற்று ஏடுகளில் கூட அது பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அதை முருகனும் நளினியும் திருப்பதிக்கு சென்று அங்கிருந்து வரும்போது பிடிபட்ட போது போலீஸ்காரர்களிடம் அவர்கள் கொடுத்த முதல் வாக்குமூலத்தில் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் தான் செய்தோம், தனு என்ற பெண் தான் அதை செய்தார், தனுவுக்கு அந்த மனிதர்களுடைய எல்லாம் போட்டுவிட்டு சரியாக இருக்கிறதா என்று பார்த்தவர் சிவராசன் என்பவர் என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். திட்டமிட்டு செய்யப்படுவதும் உணர்ச்சி வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நீங்கள் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற கொலையை நீங்கள் மன்னிக்கவே முடியாது, அதை மன்னிக்க கூடாது உங்களுடைய பார்வை. நான் திரு ராகவன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புறீங்க திரு ராகவன். அதாவது இது ஒரு கொலை உச்சநீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட விஷயம், ஜனாதிபதியால் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட விஷயம். ஆனால் சிபிஐ தான் இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரியாக தொடர்ந்து கொண்டு போயிருந்தது. ஆனால் உங்களுடைய சகாக்கள் கொடுத்த வாக்குமூலங்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும் பல்வேறு திருப்பு முனைகளை இந்த வழக்கில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மரண தண்டனைக்கு வித்துட்டு செல்லக்கூடிய இந்த வழக்கின் போக்கு உங்களுடைய பார்வை? முதல் என்னோட கருத்து என்னன்னாக்க, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இப்ப திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு, அதை விசாரிச்சிருக்காங்க. அதனால இதை பத்தி நான் விமர்சிக்கிறது தகுதி இல்லை, தப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்த வழக்கை பத்தி நான் தனியாக சொல்ல விரும்ப மாட்டேன். ஆனால் ஜெனரலி ஸ்பீக்கிங், பொதுவாக பேசினால் என்னோட நிலையை பல தடவை நான் எழுத்து மூலம் தெரிவித்திருக்கிறேன். இந்த மரண தண்டனை என்பது அநாகரிகம், இது கலாச்சாரம் அல்ல. இந்த மரண கேபிட்டல் பனிஷ்மென்ட் ஷுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஸ்டாட்யூட் புக்னு எனக்கு எப்பவுமே ஒரு நிலைமை உண்டு. இந்த பர்டிகுலர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பத்தி கூறுவது நான் தவறு நினைக்கிறேன். ஏன்னால் நான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது, இன்னும் கேஸ் இருக்கு, அதனால அதை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா பொதுவாக பேசினால் இந்த காலத்தில் 2013 100 நாடுகளுக்கு மேல் இந்த மரண தண்டனை அவங்களுடைய சட்டத்தில் ரிமூவ் எடுத்துட்ட அப்புறம் கூட நம்ம இந்தியா வச்சிருக்கோம். ஆனா ஒரே எக்ஸ்டர்னேட்டிங் ஃபேக்டர், நம்மளுடைய கோர்ட்டுகள், வழக்கு மன்றங்கள் இந்த கொலைக்கு மரண தண்டனை அளிப்பதில் மிகவும் ஜாகிரதையாக உள்ளது. எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அண்ட் சென்சிட்டிவ். இந்த நிலைமை இருக்க நாம உடனடியாக இந்த மரண தண்டனை அகற்ற வேண்டும் நம்ம ஸ்டாட்யூட்ல என்பது சொல்வது தகராறு இருக்கும். ஏன்னா இது மாதிரி நான் என்னோட நிலைமையை சொல்லும் போது சில பேர் நீங்க அந்த விக்டிமோட ஃபேமிலியை பத்தி நினைக்கிறீங்களா, நீங்க அக்யூஸ்ட பத்தி நினைக்கிறீங்க, அவரோட பாவம் அவரோட ஃபேமிலி என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா விக்டிம்ஸ் ஃபேமிலி அது அவங்களுக்கு இது சரி வருமா? நீங்க மரண தண்டனை எடுத்தாக்க கொலை சம்பந்தமாக விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இத மரண தண்டனை அகற்றுவதில் அவங்களுக்குள்ள நிலைமை என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றது நினைச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுவும் சரிபடுறதுனால தீவிரமாக இந்த இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறது தவறு என்று நினைக்கின்றேன். இதுல மும்பைல கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை குண்டுவெடிப்புல தொடர்ந்து கொண்டாங்க. இப்ப நம்ம பார்த்தோம், அஜ்மல் கசாப் துப்பாக்கி எடுத்துட்டு பொதுமக்களை குருவி சுடுற மாதிரி சுட்டாரு. அவங்களெல்லாம் நம்ம ஒரு புத்தருடைய பூமி, நம்ம காந்தியுடைய தேசம் சொல்லிட்டு அவர்களுக்கு நம்ம அறிவுறுத்த போறோமா, அல்லது அவர்களுடைய கொடூர தண்டனை, திட்டமிட்ட தண்டனைக்கு நம்ம உடனே நடவடிக்கை வேணும்னு செய்ய போறோமா? அது சொல்ல முடியாது. அதான் சொல்றேன் நானு. மகாத்மா காந்தி நாடுன்றது நம்ம திருப்பி சொல்றோம். நிறைய பேர் நம்ம மகாத்மா காந்தி வகுத்த வழியிலிருந்து நிறைய தாண்டி போயிட்டோம். நம்ம அதை சொல்ல வேண்டாம். ஜெனரலி ஸ்பீக்கிங் உலகத்துல பல 100 நாடுகளுக்கு மேல இந்த மரண தண்டனை என்பது அநாகரிகம், தி விண்டிக்டிவ் பனிஷ்மெண்ட் என்று எடுத்துட்டாங்க. அதே முறையில நாமளும் அந்த வழியை பின்பற்றினால் என்னதான் கேள்வி. ஸ்பெசிபிக்கா இந்த மும்பை 26/11 100 பேருக்கு மேல கொலை பண்ணாங்க. நீங்க அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க கூடவே கூடாது. இந்த மரண தண்டனை கசாப் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் தான் நிறைய பேர் எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் இந்த நம்ம ஊர்ல நீதி இருக்குன்றது ஒரு திருப்தின்னு சொன்னாங்க. அதனால நம்ம we should place ourselves in the position of the victim's family. பாதிக்கப்பட்டவருடைய பார்வை ஒரு முக்கிய பார்வை வைக்கிறீங்க.
நான் வந்து திரு விஜயன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம வழக்கு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் போறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு தெளிவு பெற விரும்புறேன். இப்ப உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறதுனால நான் வழக்குக்குள்ள போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா உச்சநீதிமன்றம் இருக்கக்கூடிய வழக்கு என்னுடைய அறிவு கேட்டிய மட்டும் வந்து அது வந்து இந்த கேஸுடைய மெரிட் பத்தி அது இல்ல, நீ ஜனாதிபதியை தாமதப்படுத்தல பத்தி மட்டும்தான். சோ நம்ம வந்து அதை பத்தி பேசுறது வந்து ஏதாவது சர்ச்சை ஏற்படுத்துமா? கண்டிப்பா சர்ச்சை ஏற்படுத்தாது. என்ன ரீசன்னாக்க உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற விஷயம் ஒரு குடியரசுத் தலைவர்களுடைய அதிகாரம் ஒரு காலம் கடத்தி செல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு நேரம் கடந்ததற்காக ஒரு மரண தண்டனைங்கிற இல்லாம ஆயுள் தண்டனையா கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சீராய்வு தான் இருக்கு. குடியரசுத் தலைவர்களுடைய அவருடைய டிசிஷனை சீராய்வு பண்றதுதான். ஆனா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கான், we have no power to rewrite what the president says because it is a executive power அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் நாம பதிவு பண்ண வேண்டிய 3 விஷயம். நான் சீமான் சொன்னதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உயிர் வந்து கடவுள் கொடுத்த உயிரை யாருக்கும் எடுப்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு தீவிரவாதி எல்லாரையும் சுட்டுக் கொண்டிருந்தால் அவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? தீவிரவாதி பண்ணக்கூடாதுன்னா அப்போ கவர்மெண்ட்டை பத்தி அப்புறம் வரும். அப்போ கடவுள் கொடுத்த உயிரை யாரும் எடுக்கக்கூடாதுன்னா தீவிரவாதம் இருக்கக்கூடாது. இந்தியாவில் மரண தண்டனை என்பது எல்லோரும் நினைப்பது போல 1,00,000 கேஸ் இருந்தா ஒரு 10,000 கேஸ்ல கொடுக்கறது இல்ல. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை ஒட்டுமொத்தமாக ஒரு 100 அல்லது 120 பேருக்கு மேல மரண தண்டனை கொடுக்கப்படல. ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டில தான் கொடுக்குறாங்க. அதனால ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கொடுக்கப்பட்டது நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அமல்படுத்தப்பட்டது 58 பேர் 60 பேருக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ரேர் அண்ட் ரேர் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் பண்ணிருக்கப்பட்டிருக்கு. அவரு அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மரண தண்டனை வேணுமா வேண்டாமாங்கிறது சர்வதேச அரசியல் சூழலை தெரிந்தவர்கள் தான் செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்தியாவுக்கும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஹியூமன் டிக்னிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, மனித பண்பு அளவுகோல், அது ஜாஸ்தி. அந்த மாதிரி ஊர்ல மரண தண்டனை வேணாம்னா பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்கு 4 பக்கமும் வந்து எல்லை தாண்டிய தீவிரவாதம் இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பர்மா, இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவில இருந்து கூட ஒரு தீவிரவாதம் வரலாம், வந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துல. இப்படி தீவிரவாதத்தை தன்னை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தில் ஒரு தீவிரவாதம் அடக்கப்பட வேண்டும் என்றால் தீவிரவாதிகளை என்ன செய்வது என்பது தனி விஷயம். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை எப்படி மேற்கொள்வது என்பது ஒரு விஷயம். அதனால மரண தண்டனை என்பது ரேர் அண்ட் ரேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டில தான் கொடுக்குறாங்க. இப்பொழுது மரண தண்டனை வேண்டாம் என்று நான் சொல்லணும்னா நான் வந்து ஒரு மனித நேய ஆர்வலரா புத்தகம் எழுதினா அவர்தான் சொல்லுவேன். ஆனா மனிதநேய ஆர்வலரா இருப்பது வேறு, அரசு நடத்துவது வேறு. அரசு நடத்துறதுங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வேர்ல்டு ஓவர் பாத்தீங்கன்னாக்க அரசு வந்து இந்த மாதிரியான வேத புத்தகத்தை படித்துக் கொண்டு எதுவுமே நடத்துறது இல்ல. அரசு நிர்வாகங்கிறது இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, அப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்குது. 4 பேருக்கு இப்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது பிரதானமாக தமிழகம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஒருவருக்கு மரண தண்டனை வேண்டாம் என்று எழுதி கொடுத்தது யார் என்றால் அந்த கொலைக்கு உள்ளான ராஜீவ்காந்தியுடைய மனைவி சோனியா காந்தி. அவர்தான் அந்த கடிதத்தை எழுதினார். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான இன்னொரு பெண்ணை வந்து நேரடியாக சிறையில் சென்று பார்த்தார் நளினி. இந்த 2 சம்பவம் நடந்த பிறகும் கூட இன்னமும் அவர்கள் மிச்சம் 3 பேருக்கும் தூக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தல் ஏன் எழுகிறது? தேவையற்றதா மரண தண்டனை என்பது பற்றி இன்றைய ஆயுதம் தெரிவித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இடைவெளிக்கு முன்னால் குறிப்பிட்டது வந்து நளினியை பார்த்தது பிரியங்கா, நான் நளினி என்று தவறாக குறிப்பிட்டுள்ளேன். அதே போல திரு இளங்கோவன் அவர்கள் சொல்லும்போது பேரறிவாளன் அங்கு இருந்தா பதிவு செய்தார், பேரறிவாளன் அங்கு இல்லை என்று நம்ம ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. பேரறிவாளன் இல்லை, முருகன் அங்கு இருந்தா நளினி எங்க இருந்தா சம்பவத்திலே சரி, பேரறிவாளன் இடத்துல இல்ல. நான் திரு சீமான் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அதைத்தான் இப்ப பெரிதும் நீங்க வந்து உங்களை மாதிரி போராளிகள்லாம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால வழக்குடைய மெரிட் பத்தி பேச முடியாது. இந்த கொலை நடந்தா இல்லையா, அந்த கொலைக்கான காரணமா இவர்கள் தான் இருந்தார்களா இல்லை என்பது பேசவே முடியாது, விவாதிக்கவே முடியாத விஷயம் ஆகிவிட்டது. ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரிச்சதுக்கு அவர் எடுத்துக்கான காலம் வந்து ரொம்ப தாமதமானது. அதனால அந்த தாமதத்தை வந்து எங்களுக்கு சாதகமாக்கணும்னு சொல்லிட்டு இதுல ஒரு வலுவான வாதம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து சமாளிக்க முடியுமா? ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை போல ஆயிருது. இப்ப ஒரு 22 ஆண்டுகள் ஆகுது. 22 ஆண்டுகள் ஒரு நீண்ட பெரிய ஆயுள் தண்டனை, பிறகு மரண தண்டனை. அப்படிங்கும்போது ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை என்பது ஏற்புடையதில்லை. அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த வழக்கை
எதிர்நோக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது திரு சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதை ஏன் அப்படி பாக்குறீங்க? 22 ஆண்டுகள் மரண தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருப்பது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? ஒவ்வொரு நொடியும் நீங்க மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த குற்றவாளி நீங்க இப்ப பேரறிவாளன் ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை எதிர்கொள்றாரு. அவரை பெற்ற தாய் தந்தையரு நீங்க எவ்வளவு பெரிய வேதனை அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப இது எவ்வளவு கொடுமையான தண்டனை. நீங்க அப்ப மரண தண்டனை வச்சு அன்னைக்கே நீங்க தூக்குல போட்டிருந்தா இந்நேரம் மறந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நொடியும் நீங்க மரண தண்டனை மத்திய அரசு மரண தண்டனை உடனே நிறைவேற்றாதான் தப்பு இல்ல. நீங்க என்ன நீங்க சொன்ன வாதத்துக்கு நான் அதை சொல்றேன். நீங்க மரண தண்டனை நிறைவேற்றாம நீண்ட ஆயுள் உள்ள வச்சிருந்தாங்க நீங்க அப்படி பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க ஒவ்வொரு 22 ஆண்டுகள் ஒவ்வொரு நொடியும் மரண தண்டனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீங்க. பேரறிவாளனுக்கு அவரை ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல ஒரு நீதிமன்றத்தில் தொடர்பு கொள்ளும் போது ஜனாதிபதி போகும்போது எல்லாமே உங்களுக்கான வாய்ப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டு, மறுதரப்புக்கான வாய்ப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டு, வாத பிரதிவாதங்கள் நிறைவேற்றப்பட்டு எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் கொடுக்க முடியும். தடாபுடான்னு என்கவுண்டர் மாதிரி பண்ணிட முடியாது. இதை வருஷம் நீதித்துறையுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அதுதான் நீதி நிலைநாட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னது மாதிரி திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இதுல பேரறிவாளனுக்கு என்ன இதுல பங்கு இருக்குது? நாங்க கேட்கறது பேரறிவாளன் அதுல குறிப்பிட்டது போல உயிர் பிச்சை கேட்கல, மறுக்கப்பட்ட ஒரு நீதியத்தை அவர் கேட்கிறாரு. அவர் நிரபராதி. குறிப்பிட்டது மணிக்கணும் ஓவர் டேக், அதாவது யார் பேரறிவாளனுடைய பங்கு என்ன, மற்றவங்களுடைய பங்கு என்ன, மீதி 26 பங்கு என்னங்கிற விவாதம்னா இன்றைக்கு அவ்வளவு ரெலவென்ட் இல்ல. யாரு அது ஒரு நீதி விசாரணை நடந்து முடிஞ்சு அது இறுதியாக்கப்பட்டு இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு கருணை மனு கொடுக்கணுமா வேண்டாமா, அது பிரசிடென்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம் நினைச்சா கொடுக்க வேண்டாம். அது அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது. ஆனா இப்போ நாம ஒரு ரிவர்ஸ்ல போய் அது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு மரணம் தள்ளி போடப்பட்டது, இது 2 தண்டனை இல்ல. அப்புறம் இந்த பெட்டிஷன்லாம் போட்டது பெட்டிஷனர் தான். யாருக்கு கருணை மனு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே கருணை மனு போடாமல் இருந்திருந்தா அது உடனே நிறைவேற்றி இருக்கு. கருணமணி போட்டிருக்காங்க. கருணமணி நார்மலா எத்தனை நாளுக்குள்ள முடிவு பண்ணுங்கிறதா இப்ப செய்ய போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த ஒரு விஷயம் ஒன்றுதான். ஏனென்றால் கருணை மனு நிராகரிக்கப்படுவதும் ஒத்துக்கொள்ளப்படுவதும் தள்ளி போடப்படுவதும் பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா அது பொலிட்டிக்கல் டிசிஷன். அதனால பொலிட்டிக்கல் டிசிஷன், இட் இஸ் நாட் எ ஜுடிஷியல் டிசிஷன். அதனால இல்ல, அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தள்ளி போடப்பட்டது நேரமாகிவிட்டது அப்படிங்கிறது it is a contributory part on the petitioner also. அதனால இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இறப்பதிலிருந்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அல்டிமேட்டா நாம இதை எடுத்துடலாமா அப்படின்னா எடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கான சூழல் இந்தியாவுடைய அரசியல் பொருளாதார எல்லை சூழல் ஒரு ஸ்காண்டினேவியா, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் மாதிரி ஆட்சினா இந்தியாவிலையும் எடுத்துடலாம். இந்தியா ஒரு பொற்காலம் நிறைந்த ஒரு ஆட்சியாகவும் நாடகம் ஆட்சினா அப்ப கொண்டு வந்துடலாம், இப்ப பண்ண முடியாது சொல்றீங்க. என்னை பொறுத்தவரையில் அருமை சகோதரர் சீமான் அவர்கள் சொன்னார், பேரறிவாளர் நீங்கள் சொன்னீர்கள் பேரறிவாளர் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இல்லை என்று. பேரறிவாளர் என்ன நேரடியாக ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பேரறிவாளர் இலங்கைக்கு சென்று பிரபாகரனோடு 6 மாதம் இதை பற்றி பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த தனு என்ற பெண் அணிந்திருந்த அந்த மனித வெடிகுண்டுக்கு, அந்த மனித வெடிகுண்டு செய்வதற்கான சாதனங்களை அவர் வாங்கி தந்திருக்கின்றார். ஆகவே ராஜீவ்காந்தி கொல்லப்பட போகின்றார் என்பது அவருக்கு முன்பே தெரியும். அதற்கான சதியில் அவர் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார். போய் பிரபாகரனோடு 6 மாசம் தங்கியிருந்தார் என்ன சான்று இல்ல, சான்றுகள் கேட்கிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு இடைமறிக்க மன்னிக்கணும். இந்த வழக்கை விசாரிச்ச ஐயா ரகோத்தமன் அவர்கள் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இதுவரை எங்களால கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒன்றே அந்த வெடிகுண்டு எங்க தயாரிக்கப்பட்டதுங்கிறது தான். அவர் அதுவரை எங்களால கண்டுபிடிக்கப்படவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பேரறிவாளன் தான் அது தயாரிச்சு கொடுத்தாரு, அங்க போய் பிரபாகரனோட 6 மாசம் இருந்தாங்கிறதுக்கு என்ன சான்று இருக்குது? பேரறிவாளன் ஒன்றக்கண்ணு ஒருத்தர் இருந்தார், சிவராசன், தனு என்பவர், நளினி என்பவர்கள், அதே போல அவருடைய பிற்காலத்தில் அவருடைய கணவரான முருகன் என்பவர்கள் எல்லாம் போரூரிலே ஒரு வீடு எடுத்து அங்கேதான் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு நல்ல சாட்சிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆகவே அது மட்டுமல்ல, பேரறிவாளன் விடுவிக்க வேண்டும் என்று சொல்வதுதான். பேரறிவாளன் என்ற தனிப்பட்ட மனிதனை பற்றி நான் பேசவில்லை. அவருடைய தாயின் கஷ்டம் எனக்கு புரிகின்றது, அவருடைய
சகோதரிகளுடைய ஆவணப்படத்துல பார்த்தேன். ஆவணப்படத்தை பற்றி ஒன்று நான் சொல்ல வேண்டும். ஆவணப்படத்தை பார்க்கும்போது அதில் இருக்கின்ற சங்கதிகள் எல்லாம் உண்மை என்று நம்பிவிட முடியாது. ஏனென்றால் சமீபத்திலே ஒரு ஆவணப்படம் காட்டப்பட்டது. ஆப்பிரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய கலவரம் உண்டு, அங்கே எல்லோரும் கொல்லப்பட்டார்கள், எல்லாம் தீயில் வைத்து எரிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது. அது செய்தி சம்பந்தமான ஒரு ஆவணப்படமும் வந்தது. கடைசியில் அது என்னவென்று விசாரித்தால், ஒரு டேங்கரில் ஒரு லாரியில் அமிலத்தை ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த லாரி நின்று விட்டது. வழியிலே விபத்து ஏற்பட்டு அந்த லாரியிலே இருப்பது அமிலம் என்று தெரியாமல் அங்கே இருந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதிலே பெட்ரோல் இருக்கிறது என்று நினைத்து அந்த லாரியை இருந்து பெட்ரோலை எடுப்பதற்கு முயற்சி செய்த போது அந்த லாரியே அமிலத்தின் அழுத்தத்தின் காரணமாக வெடித்து அங்கே சுற்றி நின்ற கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அங்கே கருகி மாண்டார்கள். ஆகவே ஆவணப்படங்களில் வருவதெல்லாம் உண்மை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஒரு சட்ட வழக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு கரெக்டான ஆப்டா. ஒரு நிமிஷம், ராவன் ஒரு ரொம்ப நேரமா பேசணும், அவர்கிட்ட போயிட்டு நான் முடிந்தேன். ராவன் சார், உங்களுடைய கருத்தை பதிவு. நானே இன்னும் முழுமையா முடிக்கல. என் கருத்து என்னன்னாக்கா, இப்ப தி கொஸ்டின் இஸ் நாட் ஆன் ஃபேக்ட்ஸ். என்ன நடந்தது, குற்றத்துக்கு யார் பொறுப்பு, அந்த விவாதம் இப்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளவு காலம் கழித்த பிறகு இப்பொழுது கொஸ்டின் இஸ் ஒன் ஆஃப் பிலாசபி, ஒன் ஆஃப் சித்தாந்தம். மரண தண்டனை நம்மளோட சட்ட புக்கில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த வழக்குல அது அப்ளை ஆகுமான்றதான் விவாதம். இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் இப்போதைக்கு ரெலவென்ட் இல்ல. அதனால நாம இந்த மரண தண்டனை அளிக்கப்பட்டது இந்த வழக்குல அது தகுதியா, மரண தண்டனை இல்லாம இருந்தாக்க அந்த அவரோட குற்றம் சிறிது குறைவாக இருக்குமா என்பதுதான் விவாதம். Let us not go into facts now. Let us agree whether the philosophy of capital punishment is correct or not. தத்துவ ரீதியாக இது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்க சொல்றீங்க. அதுல இன்னொரு கேள்வி எனக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு, அதாவது உங்களுடைய சக அதிகாரி திரு தியாகராஜன் அவர்கள் ஐபிஎஸ் ஆபீசர், அவர் சிபிஐல இருந்தவர், ரிட்டையர்ட் ஆனவர். அவர் இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் இன்னைக்கு சொல்றார், நான் தான் பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தேன். பதிவு செய்த போது அவர் எனக்கு எதற்காக பேட்டரி வாங்குறாங்க கேட்கிறாங்க தெரியாது அப்படின்னு நான் தெளிவா சொன்னார். ஆனால் நான் அதை பதிவு பண்ண மறந்து விட்டேன். அந்த வார்த்தையை பதிவு பண்ணிருந்தா வழக்கின் போக்கு மாறி இருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்ப இது உங்களுடைய சகதியார் இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அது வழக்கினுடைய போக்கை எதிர்காலத்தில் மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லையா? என்னோட கருத்து என்ன, இட்ஸ் டூ லேட் இன் தி டே ஃபார் ஹிம் டு சே திஸ். அபாய் சொல்றது எந்த கான்டெக்ஸ்ட் சொல்றாருன்னு தெரியணும். சப்போசிங் ஹி ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் பை இட், ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ரெலவென்ட். அந்த இவ்வளவு காலம் கழித்த பிறகு அது ரெலவெண்டா என்பது எனக்கு புரியவில்லை. இதை பத்தி நான் வேற ஒன்னும் கூற சொல்றேன். இப்ப இந்த இஷ்யூல நீங்க கேட்டிருக்கீங்க பேரறிவாளனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அவர் செஞ்சாரா இல்லையான்னு போக வேண்டாம். இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 36 காமன் இன்டென்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பொது நோக்கம். அதாவது எப்படின்னாக்க ஒரு மர்டர் செய்யற இடத்திலேயே எல்லாரும் இருக்க வேண்டாம். ஒருத்தன் பேங்க்ல போய் குற்றச்செய்திக்கு பேங்க்ல கொள்ள அடிக்கிறான்னு 4 பேர் தான் உள்ள போறான், மீதி 2 பேர் இந்த தெரு முனையில இருந்துகிட்டு போலீஸ் வருது இன்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா ஒரு 6 பேர் கனெக்ட் பண்ணாங்கன்னா காமன் இன்டென்ஷன் இருந்தா அந்த ஸ்கீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு ஆனா தெரியாது, ஏன்னா நான் அந்த வழக்கு நடத்தல. அந்த வழக்க பேரறிவாளன் உண்டா இல்லையான்னு நான் இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரும் இல்ல, லாயரும் இல்ல. அதனால எனக்கு பேரறிவாளனை பத்தி எந்த தீர்ப்பும் நான் கொடுக்கவே மாட்டேன். அதை பத்தி எனக்கு அவசியமும் இல்ல. முக்கியமானது என்னன்னா காமன் இன்டென்ஷன் ஒண்ணு இருந்தா அக்கரன்ஸ் சீன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமன் இன்டென்ஷன் போதும். மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் சொன்னார்கள், தத்துவ ரீதியாக சொல்லிட்டு அவர் சொன்னார், இது மாதிரி தூக்கு தண்டனையே கூடாது. என்னை பொறுத்தவரையில் தூக்கு தண்டனை என்பது சில குற்றங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும், குறிப்பாக தீவிரவாதிகளுக்கு. நீங்களே முன்பு சொல்லியபடி ஒரு கயவன் ஒருவர் கையில துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போய் அப்பாவி மக்களை கொள்வதற்கு அவனுக்கு எப்படி ஒரு உரிமை இருக்கின்றது? ஆகவே அவனுக்கு மரண தண்டனை இருக்க வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய முன்தினமோ கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெங்களூரிலே ஒரு ஏடிஎம் பூத்துக்குள்ளே ஒரு பெண் சென்று பணத்தை எடுக்கும் போது ஒரு கயவன் உள்ளே சென்று கத்தியிலே அந்த அம்மையாரை குத்தி இருக்கின்றான். அவன் ஏதோ திடீரென்று இதற்குள் செல்லவில்லை, அவன் பல நாட்களாக அந்த ஏடிஎம் அந்த அலுவலகத்தை அவன் வாட்ச் செய்திருக்கின்றான், அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், யார் வருகின்றார்கள் யார் போகின்றார்கள் என்பதை நோட்டமிட்டு இருக்கின்றான். கடைசியில் இந்த அம்மையார் தனியாக உள்ளே போகும்போது அவன் பாட்டுக்கு உள்ளே போந்து மிகவும் திட்டமிட்டபடி அந்த ஷட்டரை மூடிவிட்டு அந்த அம்மையாரை குத்துகின்றான்.
அது போன்றவர்களுக்கு நீங்கள் தூக்கு தண்டனையே கிடையாது என்றால் அவன் என்ன நினைப்பான்? பேங்கை கொள்ளையடித்து ஒரு 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் நாம் அந்த 10 லட்சம் ரூபாயை மறைவான ஒரு இடத்திலே வைத்து விட்டு ஆயுள் தண்டனை தானே 5 வருடமோ 7 வருடமோ 12 வருடமோ உள்ளே இருந்து விட்டு வெளியே நாம் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சுகமாக வாழலாம் என்று நினைப்பானா இல்லையா? தூக்கு தண்டனை என்பது சில திட்டமிட்டு செய்யப்படுகின்ற குற்றங்களுக்கு தந்தாக வேண்டும் என்பது ஐயா சொல்றாங்க. வழக்கறிஞர் ஐயாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி மரண தண்டனை இருப்பதுதான் சில குற்றங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. இப்ப இங்க ஒரு உயிரை கொல்றதுக்கு இப்ப அது ஒரு தீவிரவாத செயல், அதுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா காலங்காலமா வெம்பாடுபட்டு உழைச்சு ஓடாய் செய்கிற உழைக்கும் மக்களினுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்கிறதுக்கு இந்த நாட்டில் என்ன செய்யும்? இதை விட தீவிரவாதம் என்ன இருக்கு? இதனால 40 கோடி நம்ம ஒரு சீனால ஊழல தண்டிக்கப்பட்டா மரண தண்டனை இருக்குது. அத மாதிரி இங்க மரண தண்டனை கொண்டு சட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? சட்டத்துல இப்ப 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறான். வாழ முடியாத வறுமை நிலையில் தள்ளி அவனை சாகடிச்சது இங்க பாருங்க, குண்டு போடுறது மட்டும் பயங்கரவாதம் இல்ல, ஒரு தேசத்து மக்களை பட்டினி போடுறதா மிக கொடுமையான பயங்கரவாதம், தீவிரவாதம். அப்படி இந்த தீவிரவாத செயலை செய்யற இந்த அரசியல் தலைவர்களுக்கு என்ன தண்டனை இருக்குது? சொல்வதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஊழல்வாதிகளுக்கு தூக்கு தண்டனை தருவது மரண தண்டனை தருவது என்று சொல்வது உங்களுடைய கட்சி பக்கம் வந்தா சரியான மரண தண்டனை வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துடாது பாக்குறீங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஊழல் செய்த தலைவர்களை எத்தனை பேர் நீங்க தூக்கில போட்டிருக்கீங்க? சட்டமே போட முடியாது. சட்டமே இல்ல. சட்டமே இல்ல. உயிரை கொள்வதுதான் தீவிரவாதம். தீவிரவாதம் கொலைக்கோ பயங்கரவாதத்துக்கோ மரண தண்டனை இருக்குது. ஆனா ஊழலுக்கு மரண தண்டனை ஐயா சொல்றாங்க. ராஜீவ் அவருடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்குது. அந்த திட்டத்தில் பேரறிவாளனுக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னு பேசுறாங்க. இப்ப ஒரு மதிப்புமிக்க ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு முன்னாள் பிரதமர், அடுத்து பிரதமர் ஆக போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற தலைவர் கூட்டத்துக்கு பேச வர்றாரு திருப்பெரும்புத்தூருக்கு. வரும்போது அவர் தன்னுடைய தாயார் சிலைக்கு மாலை அணிவிக்க போறார். அது யாரு? இந்த காங்கிரஸ் கட்சியின் மதிப்புமிக்க தலைவர் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய சிலைக்கு. இப்ப இவ்வளவு பேசுறவங்க திட்டமிட்டு கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க, இப்ப நான் ஒரு சாதாரண சிறுவன் அது சீமான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது ஐயா இங்க இருக்கிற ஐயா ஈவி.கே. இளங்கோவன் போன்றவர்கள் போனாலோ அவர் கார்ல இப்ப கூட ஐயா கூட 4 பேர் கூட வந்திருக்கிறாங்க. ஆட கூற போகும்போதோ அல்லது மேடைக்கு ஏறி போகும்போதோ கூட எப்படி பார்த்தாலும் ஒரு தேசியத்தின் மிகப்பெரிய இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவருக்கு பின்னாடி இன்னைக்கு எங்க தலைவரை கொண்டுட்டாங்க திட்டமிட்டுன்னு சொல்ற எந்த தலைவருமே தலைவி சிலைக்கு மாலை விட போகும்போது கூட போகாதது ஏன்? இருங்க ஐயா, ஒருத்தர் கூட அவர் கூடவே நடந்து இந்த மேடைக்கு வராதது ஏன்? இருங்க, இப்ப இத்தனை தலைவர்கள் ஐயா ஐயா ஈவி.கே. இளங்கோவன் ஆகட்டும், ஐயா தங்கப்பால் ஆகட்டும், ஐயா மூப்பனர் ஆகட்டும், ஐயா சிதம்பரம் ஆகட்டும், ஐயா வாழப்பாடி ராமூர்த்தி ஆகட்டும், இந்த இத்தனை தலைவர்கள்ல ஒருத்தர் கூட அந்த மிகப்பெரிய தலைவர் பக்கத்துல எங்கள் தலைவர் கூட வரணும்னு ஏன் ஒருத்தர் கூட வரல? இப்ப நாங்க சொல்றோம் திட்டமிட்டு கொலை செய்தது நீங்க தான் சொல்றோம். இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? இது அந்த இடத்துல முக்கியமான தலைவர் ஏன் கூடவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி இருக்குது. இதை பற்றி திரு இளங்கோவனுடைய பதில் என்ன? தேவையற்றதா மரண தண்டனை என்பது பற்றி இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சிபிஐ முன்னாள் இயக்குநர் திரு ராகவன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய அதிகாரி இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா? விசாரணை பண்ணும்போது நான் தவறுதலா பண்ணிட்டேன், நான் கவனத்துக்கு குறையல சொல்றது வழக்கின் போக்கை மாற்றுகிறதா இல்லையா என்பது இன்னொரு பக்கம். ஆனால் ஒரு கடமை தவறிய அதிகாரியாக அவரை பார்க்க வேண்டுமா? அவர் உண்மையை சொல்ல போனா அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அது அவர் எழுத்துல சொல்லிருக்காரா, ஓரலா சொன்னாரா, எக்ஸாக்டா என்ன சொன்னாரு அது அப்படின்றது அதை ஆராயணும். ஆராயாம அவரை தவறா சொல்றாரு, அது சரியில்லை, அபிஷியல் இப்படி சொல்லலாமான்றதெல்லாம் உயிர்வழி ஆவணப்படத்துடைய பிரதானமான அம்சம் அவருடைய 3வது பகுதியில அவர் கிட்டத்தட்ட 3 முறை அடுத்தடுத்து அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துறாரு. அவர் நான் பர்பஸ்ஃபுல்லா நான் அதை பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நானே பேரறிவாளர் வழக்கறிஞர்கள்ட்ட முன் சொல்றேன், இது என்னுடைய தவறு. அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் எனக்கு அறிஞ்சு இந்த காரியத்தை செய்யலன்னு சொன்னாரு, அதை நான் பதிவு பண்ண தவறிவிட்டேன்னு சொல்லி அவருடைய வாக்குமூலமாக சொல்றாரு.
இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு எனக்கு. இதை நான் இதை பத்தி நான் கமெண்ட் பண்றது தவறு. இப்போது நான் சிபிஐல இல்ல, அதனால அதோட என்ன வியூ எடுக்கிறது அதை சொல்றதை பத்தி அதெல்லாம் இப்ப இருக்க அதிகாரிகளுக்கு விடுறேன். ஏன்னா அது முழு விவரம் தெரியாம நான் தான் சொல்றது அது சரியில்லை பண்றேன். இதுல இந்த இதுல இப்ப இவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் தியாகராஜன் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பதிவு செஞ்சுட்டேன், தவறா பதிவு செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு வழக்கின் போக்கை திருப்பி இவங்க இந்த இதுக்கான மரண தண்டனைக்கு எதிராக போராடக்கூடியவங்க. இது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அவர் தான் அந்த கேஸோட ஐஓ, அவரே இப்படி மாற்றி சொல்றாரு. வழக்குல ஆவணங்கள் முறையா பதிவு செய்யப்படல, ரீவிசிட் போக முடியாதா? ரீவிசிட்ல பண்ண முடியாது. இப்ப ஏன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ட்ரையல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் அப்பீல் ஸ்டேஜ், செகண்ட் அப்பீல் ஸ்டேஜ், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ருஜுவாயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க கொடுக்கின்ற சாட்சிகளோ அது கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது, உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கும்போது சொன்னா அது ஒரு ரீசன் ஃபார் ரீட்ரையல் பண்ண முடியும். இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு கன்ஃபர்ம்டு ஆயிட்ட பிறகு வெறும் கருணை மனு கேட்கின்ற ஒரு ஸ்டேஜ்ல இது ஒரு இம்பாக்டே கிடையாது. அவர் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி, ஏன்னா அவரு ஒவ்வொருத்தங்களும் இப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னாக்கா, நாம வேலை செய்யும் பொழுதே ஹானஸ்டா இருந்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்ல. வேலை செய்யும் பொழுது ஒரு எந்திரத்தனமா இருந்துட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. என்ன ரீசன்னாக்க அந்த ஜாப்ல ஒரு லாப்ஸ், அதனால வழக்குடைய தன்மையில இது பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்ப இவர் மேல நடவடிக்கை பெறக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்டர்னலா பேசுறது. ஏன்னா இதை பத்தி அந்த தீர்ப்பை விசாரிச்சு சொன்ன நீதிபதி KT தாமஸே கூட நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இந்தியாவில ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது ஃபண்டமெண்டல் ரைட் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அது சப்ஜூடிஸா இல்ல அந்த இஷ்யூ, அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதை யாரும் பெருசா எடுத்துக்க போறது இல்ல. நான் கேட்கிறேன், அவர் கேட்ட இடைவெளிக்கு முன்னால் கேட்ட கேள்வி, ராஜீவ்காந்தி கூடவே இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட தமிழக தலைவர்கள் 10 பேராக கூட இருந்திருக்கணும். ஆனா ஒருத்தர் கூட இறைவனுடைய கருணால பாதிப்புக்குள்ளால அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் ஏன் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது அருமை நண்பர் சீமான் அவர்கள் விவாதத்தை திசை திருப்புகின்றார். இந்த விவாதம் என்பது தூக்கு தண்டனை இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி திட்டமிட்டு இவங்க கொலை செஞ்சிருக்காங்கன்னு. இப்ப யதார்த்தம் என்ன? யதார்த்தம் ஒரு தேசிய தலைவர் வரும்போது அவர் கூட வந்திருக்கணும்ல. அப்ப முதல்ல இந்த மரணம் நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? திட்டமிட்டு செய்யப்பட்டது என்று சொன்னால் ஏன் தலைவர்கள் கூட வரவில்லை என்று கேட்கின்றார். மூப்பனார் வரவில்லை, வாழப்பாடியார் வரவில்லை என்று சொல்கின்றார். மூப்பனாரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும், எப்போதும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பிரதமர் அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், அது இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களாக பிறகு நரசிம்மராவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கின்ற மேடையில் அவர் மேடையின் பின்புறம் தான் நின்று கொண்டிருப்பாரே தவிர எப்போதும் அவர் முன்கூட்டி வருகிறார். புகைப்படத்துக்கு போல கொடுக்கறது அந்த மாதிரி முன்னிறுத்தம் சொல்லலாம். ஆனா ஒரு தலைவர் கூட போறதுக்கு என்ன? நீங்க போஸ்ட் கொடுக்கறதுல தயவுசெய்து வாழப்பாடியை பொறுத்தவரை அவர் மேடையிலே யார் யார் இருக்கின்றார் என்பது பார்க்க முன்னை சென்று விட்டார். அது மட்டுமல்ல, இது திட்டமிட்ட கொலை என்று சொல்லும் போது இவர்களுக்கு எப்படி இது திட்டமிட்ட கொலை என்பது கொலைக்கு பின்னால் தான் அந்த உடல் சுக்குநூறாக சிதறிய பிறகுதான் இது ஒரு கொலை, திட்டமிட்ட கொலை என்பது 2-3 நாட்களுக்கு பிறகுதான் வெளிச்சத்துக்கு வருகிறது. திட்டமிட்ட கொலை என்று சொல்வது, அதனால் இவர்கள் ஓடிவிட்டார்கள் என்று சொல்வது, சீமான் அவர்கள் சொல்வதை என்னால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி மூப்பனார் அவர்களும் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் தான் அந்த உடலை கண்டெடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி மட்டும் இறக்கவில்லை, ராஜீவ்காந்தி மட்டும் கொல்லப்படவில்லை, கிட்டத்தட்ட அவரோடு சேர்த்து தியாகி குருசாமியிலிருந்து பல போலீஸ் அதிகாரிகளிலிருந்து அவரோடு சேர்த்து 19 பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே ராஜீவ்காந்தியை சுற்றி யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த பிரபாகரன் மறுக்கவில்லை, மனித ஒரு துன்பகரமான செயல் அப்படின்னு இந்த டிவியில சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரு. துன்பகரமான செயல் அது அவருடைய கேள்வி சொன்னீங்க, எதேச்சியா நடந்த நிகழ்வு சொல்றீங்க. இல்ல, எதேச்சியா நடந்தது என்றுதான் எல்லோரும், யாருக்கும் தெரியாது இது நடக்கப் போகின்றது என்று. பின்னால் கூட குற்றம் சாட்டப்பட்டார்கள், கலைஞர் மீது, ஸ்டாலின் மீது
கூட்டம் நடத்த இருந்தீர்களே, ஏன் அங்கே வச்சுக்கிடுவோம். இந்த 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது 4 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்படுவதில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது என்று உங்களுடைய கட்சியுடைய இன்றைக்கும் தலைவராக சோனியா காந்தி தான் கருணை மனுக்கு கடிதம் எழுதுகிறார். குறிப்பாக இந்த பெண்ணுக்கு வந்து கருணை எழுதுவது அவர் தான் சொல்றார். நளினியை சென்று சந்தித்தது உங்களுடைய உங்களோட அதிகமான பாதிப்பு உள்ளானது. முழுமையாக பாதிக்கப்பட்டதிலேயே மிகவும் பாதிக்கப்பட்டவர் சோனியா காந்தி தான். அவருக்கு பெரிய உள்ளம் இருக்கலாம், அவருக்கு பரந்த மனப்பான்மை இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலோ மற்றவரை பொறுத்தவரையிலோ இந்த நாட்டின் நலத்திற்கு இது போன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெறக்கூடாது. திட்டமிட்டு செய்யப்படுகின்ற கொலைகள், தீவிரவாதத்தை தவிர்த்து நான் ஏடிஎம் சொல்றேன் உங்களுக்கு, அது போன்ற கொலைகள் செய்யப்படுகின்ற வரை, தீவிரவாதம் இருக்கின்ற வரை கண்டிப்பாக தூக்கு தண்டனை என்பது, தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொன்னால் எலக்ட்ரிக் சேரில் வச்சு முடித்து விடலாம். ஆக முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய, அது தூக்கில் போட்டோ எலக்ட்ரிக்கல் சேரில் வைத்தோ என்பது. அவர் தூக்கு சொல்ல மரண தண்டனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்க குறிப்பிட்ட ரகோத்தமனுடைய புத்தகத்தில் பாத்தீங்கன்னா அவர் முதல் வரியே வந்து அப்படிதான் ஆரம்பிக்கிறார். கொலைக்கும் படுகொலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரியான கொலையா நம்ம பாத்திர முடியாது. அவர் திரு இளங்கோவன் சொன்னது போல ஒரு உணர்ச்சப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கொலையை வந்து நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ வந்து அவர் அந்த குடும்பமே கூட மன்னிக்க வாய்ப்பு. ஆனா திட்டமிட்டு இவர்களை கொல்லப்பட வேண்டும் என்று நடத்தப்பட கொலையும் மற்ற கொலையும் எப்படி ஒரே மாதிரி பார்க்க முடியும்? இல்ல, இப்ப அந்த கொலையில நீங்க சொல்ற மாதிரி அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதே ரகோத்தமன் ஐயா தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தனு தன் உடலில் பொருத்தி வெடித்த அந்த வெடிகுண்டு எங்கு தயாரிக்கப்பட்டது, யாரால் தயாரிக்கப்பட்டதுன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இப்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு பேட்டரிக்கு வந்து அந்த வெடிகுண்டுக்கு வந்து பேட்டரி வாங்கி கொடுத்தாரு, அது 9 வோல்ட் அந்த மின்கலம் வந்து வாங்கி கொடுத்தாரு பேரறிவாளன், அவருக்கு மரண தண்டனை விதிப்பது எந்த வழியில நியாயம்ங்கிறதா நம்ம. வெடிகுண்டு தயாரிக்கப்பட்ட மேக் எங்கிற தெரியணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? வெடிகுண்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சாங்க, அது எங்க இருந்து கண்டுபிடிக்கப்படுங்கிற ஒரு பிரதானமான அம்சமா என்ன தெரியல. இவர்தான் வாங்கி கொடுத்தாருன்னு நீங்க எப்படி? இல்ல அதுக்கான ஆதாரங்கள் காட்டியிருக்காங்களே, எங்க போச்சுங்கிற சொல்றாங்களே தவிர இவங்க என்ன ஆதாரம் காட்டியிருக்காங்க? அவர் சட்டப்பையில ரொம்ப நாளா ஒரு ரசீது வச்சிருந்தாருன்றாங்க. எங்கேயாவது பேட்டரி கட்டை வாங்குறதுக்கு ரசீது கொடுக்குற ஒரு கடையை கட்டுங்க நீங்க பாப்போம். யார் கொடுக்குறா ரசீது? அத வந்து ஒருத்தர் வந்து நீங்க கொலை நடந்து பல வாரங்கள் கழிச்சு அவரை கைது செய்து நீங்க விசாரிக்கிறவங்க சட்டப்பையிலே அந்த ரசீதை வச்சிருந்தாருன்னு சொல்றது எவ்வளவு ஒரு எப்படி திரைப்பட திரைக்கதை விட மோசமான திரைக்கதை. ரொம்ப மோசமான திரைக்கதை. சீமான் அவர்கள் பேரறிவாளனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், பேரறிவாளன் பிரபாகரனோடு இந்த கொலைக்கு முன்பு 6 மாத காலம் அந்த நாட்டுக்கே போகாத பிரபாகரனோடு இருந்தார் என்பதற்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது. வேண்டும் என்றால் இன்னொரு விவாதம் வச்சார் நான் அருமை என்பார். அருமை சகோதரர் ஒரு ஆதாரம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க ஐயா அந்த ஆவணப்படத்தை வந்து அவ்வளவு ஒரு சரித்திர சான்றா சாட்சியா எடுத்து கொடுக்கிற ஆவணப்படமே எல்லாம் உண்மையா இருக்கணும் இல்ல அன்றே இல்லாம அவர் போய் பேரறிவாளனுடைய நிலை வந்து நம்ம திரும்ப வாதிப்போம். என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை திட்டமிட்ட கொலைக்கும் உணர்ச்சிப்பட்ட கொலைக்கும் பேரறிவாளன் பிரபாகரனோடு 6 மாதம் ஸ்ரீலங்காவில் இல்லை என்பதை உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் கண்டிப்பாக இருந்திருக்கிறார். அதற்கான முறையில் நீங்க தான் நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. சரி, நான் சீமான் என்னுடைய கேள்விதான். அதாவது இந்த 2 கொலை வந்து நம்ம எப்படி ஒன்னா பார்த்த முடியும்? உணர்ச்சப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களையும் திட்டம் நடக்கக்கூடிய ஒன்றா எப்படி பார்த்த முடியும்? அவருடைய பிரதானமான கேள்வி. 2 வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா இருக்கும்போது அதற்கு ஒரு நோக்கம் வந்து அவர் சொன்ன மாதிரி பொது நோக்கம் வந்து திடமா இருக்குது. அதை நம்ம வந்து இப்படி ஒரே இதே கேள்விதான் நான் கேட்கிறேன். ஒரு கொலையை திட்டமிட்டு செஞ்சுட்டாரு. அப்ப நீங்க தூக்குல போடுறது திட்டமிட்டு செய்யறது தானே இருக்குது. திட்டமிட்டு இவருக்கு வந்து மரணம் தண்டனை என்பது திட்டமிட்டு நடத்துறது தானே இருக்குது. இதுல வந்து அதான் நீங்க பேரறிவாளனுக்கு தனி மனிதன் செய்தா அது குற்றம், அதே அரசு சட்டம் செஞ்ச சட்டம்னா அது எப்படி ஏற்புடையது? சுடும்போது கூட எதிரி நாட்டை சுட்டா அது குற்றம்னா குழப்பீங்க, அது வேற விஷயம். ஸ்டேட்டுக்காக செய்யும் பொழுது ஆர்மியில என்ன பண்றோம், இந்தியா ஜவான் வந்து ஒரு பாகிஸ்தானியோ ஒரு சைனீஸையோ துப்பாக்கியில சுட்டான எல்லாம் தாண்டும் போது யாரையா இருந்தாலும் சுட்டு இருந்தாலும் அது என்ன கொலையா? அப்படி அல்ல. முக்கியம் என்னன்னா சட்ட ரீதியாக செய்யப்படும் போது அதுக்காக ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நான் வந்து இப்பொழுது சொல்றேன், என்ன சொல்றேன், இந்தியாவில நாம் ஒரு முன்னேற்றம் மிக்க ஹியூமன் டிக்னிட்டி இண்டெக்ஸ் உள்ள நாடுகளை போல் மாறக்கூடிய ஒரு காலம் வரும்பொழுது இந்தியாவில் கூட
இதை நீக்குவதற்கான அடி எடுத்து வைக்க முடியும், அதற்கான திட்டங்களை பரிசீலிக்க முடியும். இப்பொழுது ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் கேஸ்ல தான் வருது. இதை ஒட்டி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவ்வளவு சென்சேஷனலா இருக்கிற பீப்புள் ஜஸ்ட் ஒரு ரேப் விஷயத்தை டெல்லி ரேப் விஷயத்த மீடியால நிறைய வந்தோம்னா எல்லாரும் கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை வேற ஏதாவது கொடுத்தா எல்லாரும் கோவம் வருது. அப்போ அதே மக்கள் எழுச்சியில அத ஜஸ்ட் ஒரு ரேப்பா நம்ம பாத்துக்க முடியாது. அதுல எவ்வளவு குரூரத்தன்மை இருந்தது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க அதுக்கு நீங்க வந்துட்டீங்க அதுக்கு பதில். அத ஒரு சாதாரண ரேப்பா பாக்காதீங்க, கொடூரமான குற்றங்கள். நீங்க குற்றங்கள் இரும்பு கட்டையிலான என்ன கிளாசிஃபை பண்ணிட்டீங்க? கொடூரமான குற்றங்கள், எல்லை தாண்டிய தீவிரவாதம் போன்ற சில மிக சொற்பமான குற்றங்களுக்கு மரண தண்டனை இருப்பது சரின்னு இளங்கோவன் சொல்றாருல, அதைத்தான் நீங்க மறுபடியும் வலியுறுத்துறீங்க. அந்த கேஸ்ல ரொம்ப கொடூரம். அப்போ கொடூரம் இஸ் an exception. சோ மரண தண்டனை வேணாங்கிறது இல்லை இன்னைக்கு இல்ல, கொடூரம்ங்கிறது இஸ் an exception for மரண தண்டனை. ஒரு அரிதிலும் அரிதான வழக்கு செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த வழக்கில் மரண தண்டனைக்கு எதிரான போர்க்குழுக்கள் அனைவருமே பேரறிவாளனை மட்டுமே குறிப்பிட்டு நீதி கேட்கிறார்கள். ஏன் அவர்களை சாந்தனையோ முருகனையோ குறிப்பிடுவதில்லை? தேவையற்றதா மரண தண்டனை என்பது பற்றி இன்றைய ஆயுதத்தில் வச்சு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் அவர்கள் சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் சொன்ன கருத்துக்கும் ரகோத்தமன் சொன்ன கருத்துக்கும் இப்போது திரு தியாகராஜன் சொன்ன கருத்துக்கும் மாறி மாறி நிறைய முரண்பாடுகளும் விளக்கப்படாத மர்மங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு முரண்பட்ட விஷயங்கள் புத்தகமாகவும் ஆவணமாகவும் வாக்குமாகவும் சிபிஐ அதிகாரிகளிடமே வரும்போது ஒட்டுமொத்தமா உங்களுடைய அமைப்பை பற்றின ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியானதான் நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு எஜுகேஷன் வேணும். ஒரு வழக்கில் என்ன நடந்திருந்தது, அந்த வழக்கு முடிந்த பிறகு நீதிமன்றம் தண்டனை அளித்த பிறகு அதை பீப்புள் ஷுட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன், எந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு கட்டாயம் பண்ணணும். ஐ வெல்கம் த ட்ரெண்ட். பிகாஸ் இது நாட் ஒன்லி ஃபார் த பப்ளிக் பட் ஃபியூச்சர் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கும் எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எப்படி வழக்கு நடத்தும் போது சொல்லாத விஷயங்களை வழக்கு முடிஞ்ச பிறகு சொல்றது எப்படி? ஒரு முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் ஆய்வு செய்யப்படவே இல்லை அப்படின்னு ரகோத்தமன் சொல்றாரு. நான் வாக்குமூலம் பதிவு பண்ணாம முழுமையா வாக்குமூலம் பதிவு பண்ண சொல்லி தியாகராஜன் சொல்றாரு. இதெல்லாம் தீர்மானம் பண்றதுக்கு இது இடம் இல்ல. இது சிபிஐ ஹெட் குவார்டர்ஸுக்கு நீதிமன்றத்துல இங்க இது மாதிரி தான் சொல்லணும். இது நம்ம இந்த சமயத்துல இந்த விவாதத்துல இதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா புத்தகம் எழுதக்கூடாதுன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா புத்தகம் எல்லாம் எழுதினாதான் ஃபியூச்சர் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கோ பப்ளிக்கோ எப்படி சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது புரியும். வழக்கோட தன்மையை முழுமையாக மக்கள் கொண்டு சேர்க்கறது தேவை அப்படின்னு சொல்லிங்க. நான் திரு சீமானோட கேட்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். தமிழகத்தில் நீங்க மட்டும் இல்லாம தூக்கு தண்டனை வேண்டாம், மரண தண்டனை கூடாது அப்படிங்கிற இயக்கம் சார்ந்த எல்லாருமே குறிப்பிடக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் பேரறிவாளன். பேட்டரி வாங்கி கொடுத்தது தப்பா அப்படிங்கிற கேட்கறதுக்கு ஒரு லாஜிக்கலா ஒரு நியாயம் இருப்பது போலதான் தோன்றுது. ஏன் மரண தண்டனை கூடாது என்று சொல்லக்கூடிய யாருமே முருகனுடைய கேஸையோ சாந்தனுடைய கேஸ் எடுக்காம ஏன் பேரறிவாளன் கேஸ் எடுக்க அப்படி சொல்லக்கூடாது? தவறு. நாங்க இந்த பேரறிவாளன், முருகன், சாந்தன், கர்நாடகத்துல வீரப்பன் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 4 தமிழர்கள், இவர்களுக்கு மட்டும் நீங்க மரண தண்டனை வேணாம்னு நாங்க சொல்றது போல நீங்க நினைக்கிறீங்க. உலகத்துல யாருக்குமே மரணம் தண்டனையா வேணாம்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அதை நோக்கித்தான் நாங்க எங்களுடைய போராட்டம் இருக்குது. ஏன் புல்லருக்கு கூட நாங்க மரண தண்டனை வேண்டாம் தான் சொல்றோம். இப்ப நான் சொன்னது அப்சல் குருக்கு கூட மரண தண்டனை வேண்டாம்ங்கிறதா, மரணம் யாருக்கும் தண்டனையா வேண்டாம்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க கூடுதலா நீங்க இப்ப பேரறிவாளன், இப்ப நான் தமிழனுங்கிறதுனால நான் ஒரு தமிழருக்கு ஆதரவா பேசுறேங்கிறதுனால நீங்க அப்படி பார்க்க கூடாது. இது ஒட்டுமொத்தமாக இந்த மானுட சமூகத்துக்கு இது எதிரானது அப்படிதான் நாங்க பாக்கிறோம். நம்ம இதுல தமிழன் சொல்லி நம்ம மொழிவாரியோ இனவாரியோ நம்ம மதவாரியோ நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு குற்றம் நடந்தா நடக்கல, அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். குற்றம் நடந்ததா குற்றம் நடந்திருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். குற்றத்திலே இவர்களுக்கு தொடர்பு இருக்குதா இல்லையா? என்ன நீங்க இந்த வழக்கை விசாரிச்ச ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுது? இன்னும் இது உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படல, இது இன்னும் விசாரணை தொடரணும்னு பரிந்துரைக்குது. அதுல சில பேரை சந்தேகத்துல விசாரிக்கணும்னு சொல்லுது. அதுல சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி இவங்க பேர்கள் எல்லாம் அது முன்மொழிந்து விசாரிக்க சொல்லுது. இத்தனை ஆண்டுகள்ல இன்று வரை விசாரணை நடந்துட்டு இருக்கே, இவங்களை பற்றி விசாரிக்கவே இல்லை. அது இப்ப ஐயா உங்களுக்கும் தெரியும், ஐயா மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்வது அது வேறு விஷயம். இப்போது இங்கே இருக்கின்றது இந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை தரப்பட வேண்டாமா வேண்டாமா என்பதை பற்றி நாம் பேசுகின்றோம்.
மொத்தமாக தூக்கு தண்டனை மரண தண்டனை என்பது இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லும்போது மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் சொல்கின்றார்கள் மரண தண்டனை என்பதே உலகத்தில் இருக்கக்கூடாது. அதை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன். ஏனென்றால் வந்து மரண தண்டனை வேணாம்னு நான் முடிச்ச அதாவது மரண தண்டனை என்பது உச்சகட்ட ஒரு தண்டனையாக நாம் வைத்திருந்தால்தான் தீவிரவாத குற்றங்களும் சில திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற குற்றங்களும் குறையும். நீங்கள் அது இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் ஏற்கனவே சொல்வது போல வங்கிகளிலே கொள்ளையடித்து சென்றால் நமக்கு 5 வருடம் தான் 10 வருடம் தான் தண்டனை, பிறகு வந்துள்ள கொள்ளையடித்த பணத்தை வைத்து சுகமாக வாழலாம் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள், சாதாரண அப்பாவி மக்கள் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்பான்டேனியஸாக பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று வருகின்ற உணர்ச்சி வேகத்தில் ஒரு கோபத்தில் ஒருவனை கொண்டு விடுகிறான் என்றால் அவன் மன்னிக்கப்படுகிறான். ஆனால் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற அயோக்கிய தலங்களுக்கும் தீவிரவாத செயல்களுக்கும் உடன்படிக்கையாக இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக மரண தண்டனை அவர்களுக்கு தரப்பட வேண்டும் பேரவர்களுக்கு மட்டுமே இல்ல. நாங்க வந்து எல்லாரும் உலகம் முழுக்க மரணம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத உங்களுடைய பார்வை சொல்றீங்க. நீங்க தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமாக முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுங்க. எங்களுடைய நிலைப்பாடு ராஜபக்சேக்கு மரண தண்டனை நாங்க கேட்கலையே. ராஜபக்சேக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்க போராடல. நாங்க கேட்டது எம் இனத்திற்கான விடுதலை, எங்களுக்கான தேச விடுதலைக்கு தான் நாங்க போராடுறோம். ராஜபக்சே தூக்குல போடுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒண்ணும் இல்ல. ராஜபக்சே தூக்குல போடுறதுக்காக நாங்க போராட்டம் தொடங்க அது இல்ல. நான் செய்தி போட்டுக்கலாமா? ராஜபக்சேக்கு தூக்கு வேண்டியது இல்லை, தேவையில்லை. நான் சொல்றேன் மரணம் யாருக்கு வேண்டாம் தானே சொல்றோம். ராஜபக்சேவுக்கும். ஆமா, உங்களுடைய பார்வையில தம்பி நீங்க பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை தண்டிக்கணும்னா ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறார், இவர் ஒரு இனப்படுகொலையாளன் போர்க்குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலே போதுங்கிறோம். என் இனத்தை அழித்தொழிக்கிற போர்க்குற்றம் செய்த நாட்டோடு நாங்கள் இணைந்து வாழ்வது எப்படி சாத்தியம்ங்கிற கேள்வி எழும் இல்லையா? என்னை பொறுத்தவரையில் நான் இதில் வேறுபடுகின்றேன். ராஜபக்சே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் பிரபாகரனுடைய மகனும் இசைப்பிரியாவும் கொல்லப்பட்டதற்கு ராஜபக்சே தான் உத்தரவு பிறப்பித்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் ராஜபக்சேவுக்கு சந்தேகம் இல்லாமல் மரண தண்டனை கொடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் வந்து ராஜபக்சே எதிரிலே மன்னிக்கக்கூடிய நீங்க குறை குற்றம் யாராக இருந்தாலும் இல்ல இதுல பாலச்சந்திரனை இசைப்பிரியாவையும் கொண்டது வந்து ராஜபக்சேக்கு தெரியாமே நடந்திருக்கும்னு ஐயா சொன்னாங்கன்னா நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்படணும், மரண தண்டனை வழங்கப்பட நிரூபிக்கப்பட்டால் ராஜபக்சே தான் செய்தார் என்றால் இலங்கை ராணுவம் செய்தது என்று சொன்னால் மேலிடத்தில் உத்தரவு இல்லாமல் அவர்களால் செய்திருக்க முடியாது என்று எண்ணுகின்றேன். ஒருவேளை மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது ராஜபக்சே தான் அந்த உத்தரவை போட்டார். மட்டுமா 1,70,000 பேரை கொண்டிருக்கிறார். 1,70,000 பேரை ராஜபக்சே மட்டும் கொள்ளவில்லை, அங்கே இருந்த பிரபாகரனும் கொண்டிருக்கின்றார். ஆகவே தமிழர்களுக்கு மத்தளம் போல 2 பக்கமும் அங்கே அடி விழுந்தது என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ராஜபக்சே தமிழர்கள் கொலையாவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தாரோ அதே போல் தமிழர்களை இளம் சிறார்களையும் சிறுவர்களையும் அரணாக வைத்து அவர்களை கொன்ற குற்றச்சாட்டு பிரபாகரன் மேலும் முழுக்க முழுக்க உண்டு. அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த தமிழ் போராளிகளை அமிர்தலிங்கத்திலிருந்து நீங்கள் பார்த்திருக்கலாம். இங்க மகாலிங்கபுரத்திலே நடந்தது, சூளையிலே நடந்தது, பாண்டிபசாரிலே நடந்தது, அத்தனை தமிழர்களையும் கொண்டது பிரபாகரன் தான். ஆகவே தமிழர்களுக்கு ஒரு இடர் வந்தது என்று தமிழர்களுக்கு ஒரு இடை நான் முடிச்சேன், அப்புறம் நீங்க என்ன சொல்லுங்க. ஒரு இடர் வந்தது என்பது ராஜபக்சே மட்டுமல்ல பிரபாகரனாலும் வந்தது. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். எல்லோரும் என்னுடைய கருத்தும் இங்கே இருக்கின்ற எல்லோருடைய கருத்தும் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் வளமாக வாழ வேண்டும், சுயமாக இருக்க வேண்டும், அத்தனை உரிமைகளும் பெற்று அங்கே இருக்கின்ற சிங்களருக்கு நிகராக வாழ வேண்டும் என்பதிலே இங்கே இருக்கின்ற யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கு ஊர் விளைவித்தவர்கள், அங்கே இருக்கின்ற தமிழ் முஸ்லீம்களை 4 மணி நேரத்தில் ஊரை விட்டு காலி செய்து ஓடு என்று சொன்னவர்கள். ஆகவே அவர்களும் இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி மட்டும் நம்ம நிற்போம். நான் வந்து உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா சொல்றேன் நிச்சயமா நவநீதம் பிள்ளை அறிக்கை பற்றி நீங்க சொல்ல வந்தீங்க. நவநீதம் பிள்ளையினுடைய அறிக்கையினுடைய குறிப்பு அடிப்படை என்ன அப்படின்னாக்க, ராஜபக்சே மற்றும் போர்க்குற்றம் செய்யவில்லை, இருந்தது சொல்லி சொல்றாங்க. இதுல என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து KT தாமஸ் இந்த வழக்க தீர்ப்பளிச்ச அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய மனசாட்சி இப்ப கேட்டா ரொம்ப தெளிவா இருக்கிறேன், இதுல வந்து அவர்களுக்கு தண்டனை வந்து எனக்கு ஒரு உறுத்தலோடு தான் நான் அந்த தண்டனை வழங்கினேன், இப்ப அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமா என்றால் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து சொல்றேன்.
இது இப்போது இந்த தாமதம் காரணமான வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதியுடைய மனதுல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? அந்த வழக்கை விசாரித்த நீதிபதியே சொல்றார் அப்படிங்கும்போது நம்ம மறுபரிசீலனை பண்ணலாம், அவருடைய மனசுல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல. அதை என்ன பொறுத்த வரைக்கும் அது போல ஒரு வழக்கை தீர்ப்பு கொடுத்த பிறகு பின்னாடி வருந்தி ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது அவர் சுயசரிதை எழுதுனா என்ன வேணா எழுதிட்டு போலாம், அதை பத்தி யாருக்கும் அக்கறை கிடையாது. அது ஒரு பொறுப்பற்ற செயல்ங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஒரு மரண தண்டனை வேணுமா வேண்டாமாங்கிறதுல இன்டர்நேஷனலா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அதுக்கு சப்போர்ட்டா அவர் பண்ணிருக்க முடியும். ஒரு ஜட்ஜா இருந்த பொழுது அவர் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்த பொழுது தவறிவிட்டு தனது கடமையை தவறிய பிறகு ரிட்டையர் ஆன பிறகு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது அவராகட்டும் இல்ல வைகுந்தாகட்டும் நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு புத்தகம் எழுதுறது ஒரு ஃபேன்சியா போயிடுச்சு. இந்த எல்லா ரிட்டையர் ஆனது பிறகு தன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்றது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்பொழுதே அதுக்கு காரியத்துக்கு ஆகாத ஒரு விஷயம். மனசாட்சி இருக்க வேண்டாம் நான் சொல்ல, மனசாட்சி இருப்பவன் தான் எப்போது செய்கிறானோ செயல் செய்யும் போதுதான் மனசாட்சி இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு சாவர காலத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்பா என்ன மன்னிச்சிருப்பா நான் கேட்க முடியாது. அதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு முக்கியமான கருத்து இருந்தது. இந்த வழக்கை ராஜீவ்காந்தி கொலை வழக்கை தடா வழக்கு சட்டப்படி விசாரித்ததே செல்லாது சொல்லி சொல்லிட்டாங்க. அதன் பிறகு தடா சட்டத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் எப்படி சரியாகும்? ஏன்னா நம்ம வழக்கமான சட்டப்படி காவல்துறையில் நடக்கக்கூடிய வாக்குமூலங்களுக்கு மதிப்பு கிடையாது. நீதிபதிகள் வாக்குமூலம் தடா சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதே செல்லாது சொல்லிட்டாங்க. அப்படியானால் அதன் அடிப்படையில் பெறப்பட்ட வாக்குமூலங்களும் செல்லாது, அப்படித்தான் இருக்க முடியும். அதுக்குதான் ஒரே ஒரு ஆன்சர். ஒரு நீதிமன்றம் ஒரு பர்டிகுலர் சட்டம் சரியில்லை தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சட்டம் சரியில்லைன்ற காரணத்தினால அந்த நீதிமன்றத்திற்கு இந்த தண்டனையும் தவறு இந்த குற்றமும் தவறுன்னு சொல்லிருக்க முடியும். அப்படி சொல்லாத பொழுது நீதிமன்றம் ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் பாயிண்ட்ல தடா சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்ல பிறகு அதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் சரியில்லைன்னா கன்க்ளூஷன் சரியில்லாத எழுதினது தனிப்பட்டவர்களுடைய தவறு இல்லை. அப்படி இருக்குதுனாக்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நீதிமன்றமாகட்டும் தனிநபர் மன்றமாகட்டும் ஒரு தவறுகளுக்கு அப்பாற்பட்ட யாருமே இல்லை. சில வழக்குகள்ல எல்லா வழக்குகளிலுமே பர்ஃபெக்டா விசாரணைகளையும் அதனுடைய எவிடன்ஸையும் கரெக்டா கலெக்ட் பண்ணி அதனுடைய எண்ட் ரிசல்ட்டா பியூர் ஜஸ்டிஸ் 100% ஜஸ்டிஸ் எல்லா நேரம் கிடைக்கிறது இல்ல. ஏறக்குறைய ஜஸ்டிஸ் கிடைச்சு கொண்டிருக்கிறது. அந்த ஏறக்குறைய ஜஸ்டிஸ் கிடைச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆனா நாம கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாம என்ன நினைக்கிறோம்னா ஏறக்குறையதோ நல்லதோ கெட்டதோ a judgment is a judgment when it has attained finality. A judgment is a judgment when it attains finality. We can 100 times say நான் கூட இப்ப பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தவறுன்னு சொல்லலாம். நான் தவறுன்னு சொல்றதுனால உச்சநீதிமன்ற தீர்ப்பத்தில் மறுபடியும் யார் யாரு இறந்தாங்களோ இல்ல யார் யாரு பணம் கட்ட சொன்னானோ யார் யாருக்கு என்னென்ன தீர்ப்பு அந்த தீர்ப்பெல்லாம் எடுத்துட முடியுமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். ஒரு அம்பையர் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதுலேயே ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, ஏறக்குறைய நீதி கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த நம்முடைய இந்திய அரசு சாசனத்துடைய சட்டத்துடைய அடிப்படை தத்துவம் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நாளைக்கு இவங்க சொல்லக்கூடிய நியாயமான சந்தேகங்கள்லாம் ஒருவேளை 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நிரூபிக்கப்பட்டு அதற்குள் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பை எப்படி நாம் ஈடு செய்ய முடியும்? செய்ய முடியாத இழப்பை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் ப்ராசிக்யூஷன் எப்படி ப்ராசிக்யூட் பண்றது, எப்படி ப்ராசிக்யூஷனை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஒரு முழுமையான பயிற்சி அல்லது முழுத்தன்மை அடைய வேண்டும். நான் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைக்குள்ள இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது இதுக்கு ஒரு அப்சல்யூட் டாக்மாவோ இல்ல 100% பர்ஃபெக்ஷன் இன்னும் வரல. லா இஸ் a சயின்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2x2 4 அப்படிங்கிறது கன்னியாகுமரியில கூட்டினாலும் அதான், இங்க வந்தாலும் லால மட்டும் ஒரு கேள்விய எப்படி கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பதில் வேற மாதிரி மாறும். பலருடைய வாழ்க்கையை மாறி கேட்டுங்க. லாவுக்கு மட்டும் லாங்கிறது இந்த காரணங்களால இந்த சந்தர்ப்பங்கள்ல இது எது உண்மைக்கு ஓரளவு நியர் which is so somewhat closer to the truth. அப்சல்யூட் ட்ரூத் நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யாருவாத கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு மெய்ப்பொருளை காண்பது அறிவுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்துல இல்ல நம்மளுக்கு இருக்கிற லீகல் சிஸ்டம். புரிஞ்சுட்டு நான் திரு இளங்கோவன் கேட்கிறேன், காந்தியுடைய கொலை வழக்கு, இந்திரா காந்தியோட கொலை வழக்கு, ராஜீவ் காந்தியோட கொலை வழக்கு மூன்று நாடு முழுக்க மிகப்பெரிய பேசப்பட்ட விஷயங்கள், மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்த விஷயங்கள். காந்தியோட கொலை வழக்கும் இந்திராவோட கொலை வழக்கும் ஓபன் கோர்ட்ல நடந்த விஷயங்கள், விசாரணை.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மட்டும் இன் கேமரால நடந்த விஷயம். யாருமே பத்திரிகையாளர் உட்பட, பொதுஜனங்கள் உட்பட, வழக்கறிஞர்கள் தவிர, அவருடைய நேரடி வழக்கறிஞர் தவிர, உதவியாளர் உட்பட பல்வேறு நெருக்கடிகள் உட்பட்டு இன் கேமரா நடந்த விஷயம். அப்ப இந்த விசாரணை நியாயமா தான் நடந்தது அப்படிங்கறத பொதுமக்கள்கிட்ட எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? நீங்கள் இந்த விசாரணை நீங்கள் கேட்பது நீதித்துறை சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த விசாரணையை நடத்திய நீதிபதிகளிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஏன் இதை வெளிப்படையாக நடத்தாமல் ஒரு அறைக்குள் போட்டு நடத்தினீர்கள்? ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் இது ஒரு தீவிரவாத இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. தீவிரவாதத்தால் ஏற்கனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையிலும் மற்ற இடங்களிலும், சிலோனிலே, ஸ்ரீலங்காவிலே பல பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தீவிரவாத இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வெளிப்படையாக நடத்தப்படுவேயானால் வழக்கு சரியாக நடத்த முடியாது என்ற காரணத்திற்காக ஒருவேளை நடத்தி இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நீதிமன்றங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. நீதிமன்றங்களுக்கு ஏன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இஸ் நாட் டோட்டலி லீகலி forbidden இல்ல. ஈவன் டுடே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இஸ் பர்மிட்டட் in matrimonial matters, even in defamation case. இப்ப ஜெயலலிதா விஜயகாந்த் மேல 25 கேஸ் போட்டுட்டாங்க. அது எல்லா கேஸ்லயுமே இன் கேமரா ப்ரொசீடிங் அவங்க போட்டாங்கிறதுனால இல்லதான் அவங்களுடைய ஒவ்வொரு நீதிமன்றத்துடைய முடிவுக்கு உட்பட்ட விஷயமா நம்ம பார்க்க முடியும். நான் திரு சீமான் அவர்கிட்ட இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்கள் பெரிதும் போற்றக்கூடியவர்கள் 2 பேர், ஒன்று பிரபாகரன், இன்னொன்று சே குவாரா. பிரபாகரன் இலங்கையோடு போராடும் போது நிறைய பேர் களத்துல பலிகடாக்க வேண்டியிருந்ததுன்னா அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மாத்தியா உட்பட துரோகம் செய்ததாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது பிரபாகரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் மரணம் தான் இதற்கு தீர்வு என்று அவருடைய நீதிமன்றத்தில் தீர்மானித்தார். அதேபோல் நீங்கள் பெருந்தும் மதிக்கக்கூடிய சே குவாரா தன்னுடைய கூட்டத்தில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் இருந்தால் அவன் அடுத்தவர்களை கெடுத்து அவருடைய மனதை பாதிக்குவதற்குள்ளாக அவனை தீர்த்துவிடு என்று சொன்னார். நீங்க கேட்கிறது இது நீங்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்தாக இருந்தது. உங்களுடைய கருத்து எப்படி மாறுபடுகிறது? களம் தான் தீர்மானிக்குது. அங்க ஒரு ஆயுதம் ஏந்திய புரட்சி களத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப ஐயா சொல்றாங்க அமிர்தலிங்கத்தை கொண்டுட்டாங்க, இதை கொண்டுட்டாங்கன்னு. நீங்க அரசியல் கட்சியில இவங்களே பல்வேறு கட்சி தலைவர்களை இவங்க கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. திமுக பல பேரை நீக்கி இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களே, அண்ணன் வைகோ அவர்களே எல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. அரசியல் களத்துல ஒருத்தர் கட்சியிலிருந்து நீக்கினா அறிக்கை போர் தான் நடக்கும். ஆயுதம் ஏந்திய களத்துல நீங்க என்னை சுட்டு அழிக்கலாம், நான் உங்களை சுட்டு அழிக்கலாம், இப்படித்தான் வரும். நீங்க அப்ப துரோகிகளை கொன்றொழிக்கிறதை தவிர வேற வழி இல்லாம போயிடும். ராஜீவ் கொலை வழக்கு காரணம் யார் என்பதற்கு நான் போகல. ராஜீவ் கொலையும் கூட ஒரு பயங்கர சம்பந்தம். உங்களுடைய களம் போறதாங்க. இப்ப நீங்க எதை செய்யறோம்னு இருக்குது. இப்ப நீங்க இவர் சொல்றாரு ராணுவத்துல சொல்றது நியாயம்ன்றாரு ஐயா விஜயன் ஐயா சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு கருணாவை நீங்க அழித்தொழிக்கல, அவரை விட்டுட்டீங்க. அது எவ்வளவு பெரிய பின்னடைவா கொண்டு நின்னுச்சு ஒரு போராட்ட களத்துலன்னு, ஒரு தேச விடுதலை போராட்டத்துல எவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்திருச்சுங்கிறத நீங்க பாக்குறீங்க. அதே போல அதாவது சீமான் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் சொன்னார், துரோகிகளை சுட்டுக் கொள்வதில் தவறில்லை என்று சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே போல்தான் தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்வதிலோ, தீவிரவாதிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதிலோ, அல்லது அப்பாவி மக்களை திட்டமிட்டு கொள்கின்ற வங்கி திருடுகளை போன்றவர்களையோ தூக்கு தண்டனை கொடுத்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஸ்ரீலங்காவும் ஜனநாயக நாடுதான். அங்கே நடந்தது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காவில எப்படி ஜனநாயக நாடுங்கிறீங்க? எப்படி அங்கேயும் தேர்தல் நடக்கின்றது, அங்கேயும் தேர்தல். ஒரே ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இந்தியால ஒரு ராணுவம் இருக்குது. அந்த ராணுவத்துல தமிழர்கள் அங்க இடம்பெற முடியுது, மலையாளிகள் இடம்பெற முடியுது, கன்னடர்கள் இடம்பெற முடியுது. கேரள மலையாளிகள், கன்னடர்கள், மராட்டியர்கள் எல்லாம் இடம்பெற முடியுது. ஆனா இலங்கையில ஒரு ராணுவம் இருக்குது, தமிழர்கள் பங்கேற்க முடியுமா? இருங்க, பேச விடுங்க. தமிழர்கள் இடம்பெறவே முடியாது என்கிற ஒரு ராணுவம் வைத்திருக்கிற அந்த நாடு எப்படி ஒரு தமிழ் தேசிய மக்களை பாதுகாக்கும்? இருங்க, என்ன ஒரு கேள்வி. அந்த நாட்டுல தமிழர் அதிபராக முடியும், அல்லது தமிழ் இஸ்லாமியர் அதிபராக முடியும், அல்லது சிங்கள கிறிஸ்தவர் அங்க அதிபராக முடியும் என்கிற நிலைமை இருக்குதா? சிங்கள பௌத்தனை தவிர எவனுமே அந்த நாட்டின் அதிபராக முடியாது என்கிற சட்ட திருத்தம் நிலை இருக்கும் போது அது சிங்கள மத பௌத்த தீவிரவாத நாடு. பௌத்த மத தீவிரவாத நம்முடைய பொறுத்தவரையில் நான் சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இருக்கின்ற மொத்த ஜனத்தொகையில் சிங்களவர்கள் 78%, தமிழர்கள் மன்னிக்க வேண்டும் 72% சிங்களர்கள், தமிழர்கள் 28%. நீங்கள் இப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே பாப்புலேஷன்
பிரகாரம் பாப்புலேஷன் பிரகாரம் பர்சன்டேஜ் இல்லை என்று சொல்லலாம். ராணுவத்தில் இல்லை, அது சதவீதத்திற்கு ஏற்றார் போல் இல்லை, போலீஸில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அறவே இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. போலீஸ்ல இருக்காங்க, காவல்துறையில் இருக்காங்க. இலங்கையுடைய விடுதலை புலிகளிடமிருந்து விடுவித்து வந்தவர்கள், வெளியே வந்தவர்கள் பெண்களே இன்னைக்கு ராணுவத்தில் இருக்காங்க. மரண தண்டனை தேவையா தேவையில்லை என்பது பற்றிய விவாதம் நம்மில் சென்று கொண்டிருக்கிற மக்களுடைய கருத்து இதில் என்னவா இருக்கிறது? மக்கள் தங்களுடைய கருத்துக்களை குறுஞ்செய்தி மூலமாக அனுப்ப கேட்டிருந்தோம். அவர்கள் அனுப்பிய கருத்து என்ன, அவர்களுடைய எண்ணம் என்ன பார்க்கலாம் இப்போது. இந்தியாவில் இந்த நிலைமையில் மரண தண்டனை தேவையா என்ற கேள்விக்கு ஆம், மரண தண்டனை தேவை என்று 38% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேவை இல்லை என்று 47% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அரிதான சந்தர்ப்பங்களில் தேவை பயன்படுத்த வேண்டும் என்று 15% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம்னால் மரண தண்டனை தேவை என்று பார்க்கும்போது 53% பேர் சொல்லிருக்காங்க. அரிதான வழக்கில் பயன்படுத்தலாம் அப்படின்னு 15% பேரும், தேவை என்று 32% தெரிவித்திருக்கிறார்கள். 47% பேர் வேண்டாம் என்று தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6% வித்தியாசம் தான். வேண்டும் வேண்டாம் என்பதில் ஒரு சின்ன நெருக்கமான ஒரு எண்ணம் தான் இருப்பது போல் தெரிகிறது. நிச்சயமாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மட்டுமல்ல, அந்த குற்றத்துக்கு ஆளானவர்களும் கூட உயிரும் தான். அதை நாம் மதிக்க வேண்டும். இரண்டு பக்கமே உயிர் இருக்கிறது. எந்த உயிர் போனாலும் அதை முக்கியமானதை கருத வேண்டும். அப்படி எந்த உயிரும் போகக்கூடாது என்ற நிலைமை ஏற்பட வேண்டும். ஆனால் அந்த நிலை அடைவதற்கு நாம் வெகு தூரம் பயணம் போக வேண்டும். சட்டங்களை மாற்றினாலே தவிர தூக்கு தண்டனை இந்தியாவிலிருந்து அறவே ஒழிக்க முடியாது. அப்படி சட்டங்களை மாற்றுவதற்கு முன்னால் மனித மனங்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு இளங்கோவன் அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு விஜயன் அவர்கள், திரு ராகவன் அவர்கள், 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. நேரம் இல்லை, ரொம்ப உங்களுடைய கருத்து நிறைய பதிவு, இலங்கையுடைய ஜனநாயகம் பற்றி நிறைய பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.